ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மீண்டும் சந்திக்கின்றோம். என் பெயர் பாலக்கா கிருஷ்ணதாஸ், உங்களோட அடியேன். மீண்டும் ஒரு தலைப்பு, கேட்டல். நம்ம மனிதனை பிறந்து நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு ரெண்டு காரணம் இருக்குது. எப்படி வாழ்கின்றோம் என்பதற்கு உடலில் ரெண்டு முக்கிய உறுப்புகள் இருக்கிறது. அந்த முக்கிய உறுப்புகள் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், எப்படி வாழ்கின்றான் பொறுத்தது. ஒன்று காது, எதை கேட்கின்றோம்; கண்ணு, எதை பார்க்கின்றது. இந்த ரெண்டு உறுப்பு தான் மனிதனை நம்மளை எப்படி வாழ்கின்றோம் பொறுத்ததுக்கு வாழ்க்கை அமைக்கிறது. அதில் முக்கியம் சரவணம். அப்படின்னா கேட்பது. பக்தியில் முக்கியமாக இருப்பது கேட்பது, சரவணம். கண்ணு பார்த்து அதை ஆசைப்படுகிறது. காது அதை எதை கேட்குறோமோ அதன் வழி அறிவை தூண்டுகிறது, அறிவு வளர்கிறது. அப்போ இந்த ரெண்டு உறுப்பு தான் முக்கியமான காரணமாக இருக்குது உடலில். இதை பொறுத்து தான் ஒரு மனிதன வாழ்க்கையம் அமைகிறது. இப்போ எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாது. ஸோ இந்த நல்லது கெட்டது எல்லாமே கண்ணும் காதும் தான். இதுதான் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் விஷயம். கேட்பது, எதை யாரிடமிருந்து கேட்பது, எதை எங்கிருந்து கேட்கின்றோம், அதான் முக்கியமான விஷயம். எதை யாரிடமிருந்து கேட்கணும். ஆனால் நம்ம பிறந்திலேருந்து நம்ம எதை கேட்டு வளர்கின்றோம், எதை பார்த்து. ஆனால் அப்பொழுதுதான் பிள்ளைகளெல்லாம் பிறந்திலேருந்து சினிமா, டிவி தான். டிவியில் சொல்கிறது தான் இப்போ நம்ம நிறையா குழந்தைகள்லாம் வாழ்கின்றது. இல்லாட்டி ஃபோனு, இப்படி நம்ம வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் முக்கியமான விஷயங்களே இப்போள்ள சமுதாயத்தில் பிள்ளைகளிடம் சரியான விஷயங்களை கேட்கறதுக்கு தவறி விடுகிறார்கள். அதுதான் ஒரு பரிதாபத்துக்குரியது. நல்ல விஷயங்களை கேட்பது ரொம்ப குறைந்து விட்டது. நல்லது கிடைவது கஷ்டம். கெட்டது எளிதாக வரும், நல்லது பிற்பாடு தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பிறந்திலேருந்து நம்ம கேட்பதெல்லாம் சினிமா, டிவி, ரேடியோ, ஜட விஷயங்கள் கேட்க. ஆன்மீக விஷயங்களே நம்ம கேட்பது கிடையாது. அது யாரும் சொல்லுவதும் கிடையாது, நம்ம போய் அதை கேட்பதும் கிடையாது. அந்த பழக்கம் நம்ம சமுதாயத்தில் அந்த பழக்கம் போய்விட்டது. பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் படிக்கும் பழக்கங்கள் போய்விட்டு. அதனால் எதை கேட்டு வளர்கிறோமோ, எதை பார்த்து நம்ம பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ அதை கொண்டு நம்ம நம்ம வாழ்க்கையை வளர்கிறது. யார் எது சொல்கிறார்கள் எல்லாம் நம்ம அரசியல், உலக விஷயம், அரசியல், சினிமா, இது சொல்கிற கேட்டு தான் நம்ம உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இதுதான் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். நல்லது யாரும் தேடி போவது கிடையாது. நம்மளிடம் உட்காந்து கேட்கும் பழக்கம், உட்காந்து ஆன்மீக சொற்பொழிகளை கேட்கும் பழக்கம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்தை போய் அந்த பாதிரியார் சொல்கிறதை கேட்குறார்கள். பள்ளிவாசலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போய் அந்த உஸ்தாது சொல்லுவதை கேட்குறார்கள். நம்ம மக்கள் கோயிலுக்கு போகிறோம்,
வெள்ளிக்கிழமை போய் உட்காந்து எங்கே நம்ம வந்து ஒரு சொற்பொழி கேட்குறோம், கோயில் எங்கே சொற்பொழி செய்யப்படுகிறது. நம்மகிட்ட வந்து கட்டாயம் கிடையாது, சொற்பொழி கேட்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பெரும்பாலும் நம்ம கோயிலுக்கு வாரத்துக்கு வர கோயிலுக்கு போவதும் குறைவு. அப்படி போனாலும் சொற்பொழி இல்லை. சொற்பொழி கொடுத்தாலும் உட்காந்து கேட்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தோமா, நல்ல பிள்ளை மாதிரி போனோமா கோயில் போனோமா சாமி கும்பிட்டோமா, இல்லை சொன்னாங்க உட்காந்துட்டு போகணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோமா. எதுக்கு உட்காரணும் வந்து சொற்பொழி கேட்பதுக்காக உட்காரணும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, சும்மா ஒரு பேருக்காக உட்காந்துட்டு போய் விடுறது. மிஞ்சி நம்ம பிள்ளைகள் தேவாரம் படிப்பாங்க. அது பிள்ளைகள் தான் தேவாரம் படிக்கிறது, பெரியவங்க யாரும் தேவாரம் படிப்பது. இப்படியே நம்மளுடைய நல்ல விஷயங்களை வேத சாஸ்திரங்களை கேட்குற, ஏன்னா ஆன்மீகத்துக்கு தான் உண்மையான நல்ல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீகத்தில் இருக்க தான் நல்லது கெட்டது ஆன்மீகத்தின் மூலியமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். எது உண்மை, எது பொய், எது தர்மம், எது அதர்மம், எது நியாயம், எது அநியாயம், எது சரி, எது தவறு, எது எது மாயை, எது ஆன்மீகம், உண்மை பொய், இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகத்தில் தான். ஆன்மீகம் தான் எல்லாமே ஜடத்தையும் ஜடம் சேதனம் அப்படின்னு ஆகும். உலக விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் கற்றுக்கொள்வது தான் வேதங்கள். அதை நம்ம இப்போ சொற்பொழிகள் நம்ம வந்து இல்லை, நம்ம கேட்பது கிடையாது. எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இந்த கேட்கும் பழக்கம் வைத்திருக்கிறோம் கிடையாது. அதனால் ஆனால் எல்லாம் மக்கள் உலகமெல்லாம் சினிமா சாஸ்திரம்னு சொல்லுவோம். சினிமாக்காரர்கள் சொல்லுவதை தான் நம்ம வந்து சினிமாவில் பார்த்து டிவியில் சீரியல் பார்த்து அதுதான் கிரகித்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஆன்மீக புத்தகத்தை படிப்பதும் கிடையாது, ஆன்மீக சொற்பொழியும் கேட்பதும் கிடையாது. பகவத்கீதைன்னா எத்தனை பேர்த்துக்கு கீதை தெரியும், எத்தனை பேர் கீதையை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் கீதையை வச்சுருக்கோம், எத்தனை பேர் கீதையை படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் கீதையை புரிஞ்சிருக்கிறோம். கேள்விக்குறியானது. சில பேர் இருக்கிறோம். பெரும்பாலான சமுதாயத்தில் ரொம்ப குறைந்து போய்விட்டது. கேட்கும் பழக்கம் ரொம்ப குறைந்து விட்டது. எல்லாமே சினிமா பாடல். இப்போ உள்ள சினிமா பாடலுக்கு இப்போ உள்ள சினிமா பாடலாம் கேவலமாக இருக்குது. இதுதான் சிறு பிள்ளைகளிலிருந்து நம்ம பிள்ளைகள் கேட்டு அந்த மாதிரி ஆகியிருக்கு. இல்லை கொஞ்சம் பேர் ஜடக்கல்வி தான் முக்கியமானது அப்படின்னு ஜடக்கல்வி படிச்சுட்டு சில பேர் நம்ம கேட்கணும், இங்கே இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு. இல்லை எங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சாஸ்திரங்களாம் படிப்பதுக்கு இப்போ யாரும் இல்லை. அது படித்தா சோறு போடுமான்னு கூட கேட்கக்கூடிய இது இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை கேட்பதுக்கு, சொல்லிக் கொடுப்பதுக்கோ அதை கேட்பதுக்கோ இப்போ நம்ம சமுதாயத்தில் யாரும் இல்லை. முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. முக்கியத்துவம் நம்ம கொடுப்பது கிடையாது. ஸோ நம்ம கேட்குறத பொறுத்து தான், நல்லது கெட்டதே நம்ம கேட்குறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமைகிறது. அப்போ நல்லது கெட்டது என்னன்னு நமக்கு தெரியணுமே. முதல்ல கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரோம். என்ன ஆகும் அது? அதனால் மனிதனாக வாழ்வதுக்கோ, மனிதன் மிருகமாக வாழ்வதுக்கோ அவன் என்ன கேட்டு வளர்க்கிற பொறுத்தது, எதை கேட்டு வளர்கின்றோம் அது பொறுத்து தான் இருக்குது. நம் வாழ்க்கை அந்த ஞானத்தை பொறுத்து தான் இருக்குது. எதை கருகிக்கிறோம், எதை கேட்டு வளர்கின்றோம், அது கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்து வருகிறோம். அப்போ நம்ம நல்லவனாவதோ கெட்டவனாவதோ எதை கேட்டு, யார் சொல்லி கேட்டு வளர்கிற பொறுத்து தான் இருக்குது.
இஷ்டம். ஆனால் சினிமா மோகம், சினிமா பார்த்து கேட்டோ அது நம்மளுடைய ஆசைகளையும் காமத்தையும் தூண்டக்கூடியது. முழு காரணம் பிள்ளைகள் இப்போ முழு கெட்டவன் ஆகிறதுக்கு காரணமாக இருப்பதும் இந்த சினிமாக்களும் டிவி சீரியல்களும் அதுவும் ஒரு முக்கிய காரணமாகப்படுகிறது. ஆனால் யாரிடம் எதை கேட்பது என்ற விஷயம் நமக்கு தெரிவதில்லை. யாரிடம் எதை கேட்பது, அதுதான் மெயின் கேள்விக்குறி. நமக்கு தெரியல எதை யாரிடம் நம்ம கேட்பது என்று. எல்லாத்தையாலும் பேச முடியாது. கேட்பதனால என்ன நன்மை? ஜட கதைகள் இருக்கிறது, உலக கதைகள், ஆன்மீக கதைகள். உலக கதைகள் விஷயங்கள் கேட்டு நல்லது இருக்கும், சிலது பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் குறவு. உலக கல்வி, ஆன்மீக கதைகள், ஆன்மீக விஷயங்கள். அந்த காலத்தில் நம்ம புராணங்கள் வேதங்களை படித்தோமா, ஸ்ருதி ஸ்மிருதி, சொல்வது கேட்பது. கேள்வி கேள் மனிதன். நம்ம கேள்வி கேட்பதும் கிடையாது, சொல்வது கேட்பதும் கிடையாது. நம்ம கிளாஸில் நம்ம கேள்வி கேட்கலக்கா கேள்வி தெரியலை, என்ன கேள்வி கேட்பதுன்னு தெரியல. ஆனால் புராணங்களாக படித்தோமா எல்லாமே கேள்வி பதில் தான், எல்லாம் உரையாடல். குரு சொல்ல சிஷ்யர்கள் கேட்பது. எல்லாம் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாமே கேள்வி கேட்க பதில் வருகிறது. உதாரணத்துக்கு அர்ஜுனன் கேட்டதுனால கீதை கிருஷ்ணர் உபதேசம் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் கேட்டதுனால, அர்ஜுனனுக்காக கேட்டதுனால பிறக்கப்பட்டது பகவத்கீதை. நம்ம பார்க்கக்கூடியது பகவத்கீதை. இந்த புராணம் 18 புராணம் எப்படி வந்தது? சுத்த கோஸ்வாமி அவர் சொல்ல ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்த ரிஷிகள், சௌனக மகா ரிஷிகள் கேட்டதுனால இந்த 18 புராணம் வந்தது. ராமாயணம் முனிவர் சொல்கிறதை கேட்டு லவகுஷா அதை கேட்டதுனால ராமாயணம் பிறந்தது. வேதம் வியாசதேவர் தன் சீடர்கள் கேட்க வேதங்களை கொடுத்தார். வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிஷயங்கள் இப்படி வியாசருக்கு சொல்ல அவருடைய சிஷ்யர்கள் கேட்டதுனால இதுக்கு பிறக்கப்பட்டது. உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது, பாகவத்தில் உத்தவ கீதை. உத்தவர் கிருஷ்ணர் சொல்ல உத்தவர் கேட்டது. உத்தவ கீதை பாகவத்தில். பரிசித் மகாராஜா, அர்ஜுனனோட பேரன் பரிசித்த மகாராஜா, அவர் கேட்க சுகுதேவர் சொன்னதுனால பாகவதம் பிறந்தது. துருவ மகாராஜா நாரதர் சொல்ல துருவ மகாராஜா கேட்டார். அதனால் துருவ நட்சத்திரம் லோகத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கௌதமுனி அம்பரீஷ் மகாராஜுக்கு போதித்தார்.
அவரோட ஆசைகள் நிறைவேற்றப்பட்டது. இப்படி கேட்டதனால இப்படி அடிக்கடி நிறையா இருக்குது. புராணங்கள்லாம் படித்தோமா நிறையா இருக்குது. ஆனால் சொல்வதை கேட்காம, நல்ல விஷயங்களை கேட்காம கெட்ட விஷயங்களை கேட்டதும் இருக்குது. நல்லது சொல்கிறது கெட்டதுக்கு, கெட்டதை கேட்டு அழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ராவணன் சூர்பனகை தங்கை சூர்பனகை பேச்சை கேட்டு சீதையை போய் கடத்திக்கிட்டு வந்தான். அதனால் அவன் கெட்டான். விபீஷணன் ராவணனுக்கு புத்தி சொல்ல அதை கேட்காதனால விபீஷணனை நாட்டை கடத்தினான். நல்லவர்கள் சொல்ல கெட்டவர்கள் கேட்பது கிடையாது. இப்படி புராணங்கள் பார்த்தோமா சில கெட்டதுகளை கேட்டு அதை மாதிரி நடந்தவர்கள் அழிந்து போனதை பார்க்குறோம். கும்பகாரனை ராவண பேச்சு கேட்டு போருக்கு போய் அழிந்தான். கும்பகாரனை கும்பன் நிகுணன் இப்படி அவனுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ராவணோட பேச்சை கேட்டு அழிந்தார். அப்போ யாரிடம் எதை கேட்பது, யாரிடம் எதை சொல்லுவது, இப்படியே பொறுத்திருக்கு, மனநிலையை பொறுத்திருக்கு. ஸோ அந்த கேட்பதுனாலேயே பல விஷயங்கள் அது யார் யார் கேட்பார்கள், யார் யார் கேட்க மாட்டார்கள், அதுவும் இருக்குது. யார் சில விஷயங்களை சொன்னால் கேட்பாங்க, யார் சில நல்லதை சொன்னால் கேட்க மாட்டார்கள். இந்த ஒரு ஒரு குரங்கு கதை ஒன்று இருக்கிறது, ஞாபகம் வருகிறது. ஒரு காட்டில் ஒரு குரங்கு ஒரு குருவி இருந்து, அந்த காட்டில் பெரிய மழை, கடுமையான மழை. அப்போ மழை பெஞ்சத இந்த குருவி பெருமழை வீடு கட்டியிருக்கும், கூண்டு கட்டி வச்சுருக்கும். ஸோ மழை பெய்ததுனா அந்த குருவி போய் கூண்டில் பூந்துக்கிட்டு அந்த மரத்து கிளையில் மலைக்கு ஒதுங்கி குரங்கு அங்கே பதுங்கி இருந்தது. குரங்கோ கரண்டியோ ஒன்று அங்கே பதுங்கி இருந்தது. இப்போ அந்த குருவி அனுதப்பட்டு அந்த அந்த குரங்குக்கு புத்தி சொன்னது, உன்னோட நான் சிறியவன், என்னால் ஒரு கூண்டு கட்டி இந்த மலைக்கு தொல்லையை தாண்டி வரும்போது இதை பதுக்கிக்கொள்ள எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, ஏன் நீயும் அது போன்று உனக்கு ஒரு வீடு கட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சோம். உடனே அந்த குரங்கு கோபம் வந்துட்டு, நீ என்னால் எனக்கு பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குருவிய கூண்டை பிடிச்சி எரிஞ்சு விட்டது. அதான் மூடனுக்கு புத்தி சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழியும் இருக்குது. இப்படியாக நம்மளுடைய சொல்லுவது யார் கேட்க மாட்டார்கள், எல்லோரும் கேட்க மாட்டாங்க. அயோக்கியர்கள், நல்லவனாக வேஷம் போடுறவங்க, நய வஞ்சகர்கள், பொய் புத்தலாட்டம் சொல்கிறவங்க, அரசியல்வாதிகள், கொலை செய்பவர்கள், இப்படி உள்ளவர்களும் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார். ஸோ
இந்த நம்மளை எதை கேட்குறத பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலை அமைகிறது. இந்த பகவத்கீதை, பாகவதம் கேட்பதனால என்ன நன்மை அது பார்க்கணும். நல்ல விஷயம் கேட்பாங்க, நமக்கு என்ன நன்மைகள், நல்லது. கெட்ட விஷயங்கள் கேட்பதுனாலும் நல்ல விஷயங்கள் கேட்பதுனாலும் எப்படி நம்ம அமைக்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு விஷயத்தை சொன்னாக்கா அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது பொறுத்தது. அது ராமாயணத்தில் சொல்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம கிரகித்து கொள்ள வேண்டும், அது நம்ம புத்தியை பொறுத்தது. ஒன்று சொல்கிறாங்கனாக்கா அது எப்படி சீர்தூத்திக்க பார்ப்பது அப்படின்னு அனுமான் அங்கதனுக்கு இந்த அறிவுரை கொடுக்குறாரு. அது 8 விதமான விஷயத்தை ஒரு சொல்கிற விஷயத்தை 8 விதமாக உள்ள விஷயத்தை பிரிக்கிறாங்க. ஒன்று, கேட்கும் ஆர்வம் இருக்கணும். கேட்கும்போது அது சரியாக தவறா என்று தீர்மானித்து கட்டுப்பாடான புத்தியோடு முடிவு எடுப்பது. சொல்லும்போது சொல்கிறது அதை நம்ம புத்தி குறிமைச்சு நல்லது கெட்டதா அப்படின்னு தீர்மானம் செய்யக்கூடிய முடிவு எடுக்க வேண்டும் திறமை. 2வது, நன்றாக கேட்கும் தன்மை. என்ன சொல்லப்படுகிறதோ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக கேட்கும் தன்மை இருக்கணும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறையும் இருக்கணும். 3வது, கேட்டதை கிரகிக்கும். ஏழு பேர் நம்ம சொல்கிறோம், அதை 7 பேர் புரியுது. சொல்கிறோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருது. அது சொல்கிறது விளங்குனுச்சா, புரிஞ்சிச்சா, சொன்னது விளங்குனா தானே அதை சீர்தூக்கி பார்க்க முடியும். புரிந்து அது மாதிரி நடக்குது. ஒரு சொல்கிற விஷயத்தை அதை தெரிந்து புரிந்து பயிற்சி செய்யும்போது அது அனுபவத்தை அனுபவிக்கிறோம். அப்போ 3வது, கேட்டதை கிரகிக்கும் ஆற்றல். அதன் அடிப்படை பொருளை முழுமையாக புரிந்து கொள்வது. சொல்கிற விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வது. 4வது, கிரகித்த பிறகு ஏற்றுக்கொள்ளும் தன்மை. நல்ல ஞாபக சக்தியுடன் முன் கூறிய விஷயத்துக்கு ஆதரவான காரணத்தை கூறும் ஆற்றல். ஞாபகத்துடன் அதுக்கு ஆதரவான காரணங்களை அது காட்ட வேண்டும். 5வது, வாதித்தல். சொல்வதை அதை வாதம் சரி தவறு மேல் நோக்கி இன்னும் மேன்மையாக தெரிந்து கொள்வதற்கு, ஆழமாக தெரிந்து கொள்வது வாதம். அதை வெறும் அதை விதாண்டவாகமாக செய்யக்கூடாது. அதை கேள்வி கேட்டு வாதிக்கலாம் சரியான முறையில். சில சமயங்களில் எதிர்ப்பும் தெரிவிக்கும் ஆற்றல் இருத்தல் வேண்டும். சரியாக புரியலனாக்கா அது இல்லை, நீங்கள் சொல்கிறது அப்படி எப்படி நம்ம கேட்கலாம், வாதிக்கலாம். அதில் தவறு கிடையாது. ஆனால் வதண்டமாக செய்யக்கூடாது. 6வது, கேட்கும் விஷயத்தில் தன்மை. பொருளை தெரிந்து கொள்ளுதல். கேட்கும் விஷயத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுதல். அந்த விஷயம் என்ன சொல்கிறாங்க என்பதை அது புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தத்தை ஆழ்ந்து உள்நோக்கும் ஆற்றல் வேண்டும். 7வது, நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல். சொல்வனின் நோக்கம் அறியும் ஆற்றல். 8வது, தத்துவ ஞானத்தை பெறுதல். தத்துவம், அதோட தத்துவம் என்ன, அதோட உள் கருத்துக்கள் என்ன, அதே தேக பலம், அறிவு, இயல்பான குணம், இந்திரிய பலம், இத்தத்துவங்களை பிரித்தறியும் ஞானம். இவைகள் பெற்றவன் உண்மையான ஞானி. இந்த 8 விதமான விஷயத்தை அனுமார் சொல்கிறார்.
ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்கப்படும். கீதை, பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற ஆன்மீக இதுங்களை படிப்பதனால, உண்மையான தர்மத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்வதனால, பின்பற்றுவதனால நமக்கு என்ன நன்மைகள் பார்க்கணும். எதுவுமே இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும். நன்மைகள் அது நிறையா இருக்குது, கொஞ்சமான சொல்கிறோம். கவலையிலிருந்து விடுதலை கவலையிலிருந்து விடுதலை, பொறுமை கிடைக்கும். தடைகளை இருந்து வெற்றி அடைவது, நம்மளோட குணங்களை உயர்த்துது. தாமஸ் குணம், ராஜ குணம், அதிலிருந்து நம்மளை உயர்த்திக்கிறோம். சாத்விக குணத்துக்கு வருதல், அமைதி, மன அமைதி, சந்தோஷம், பக்தி, துன்பத்திலிருந்து விடுதலை, மற்ற உயிரினங்களை நேசித்தல், கோபத்தை அடக்குதல், புலன் இன்பத்திலிருந்து விடுதலை. புலன் இன்பம் உடல் சுகம். உடல் சுகத்தினால்தான் நம்ம வந்து மூலிகை போய் உட்காந்துருக்கோம். உடல் சுகம்தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக சுகத்தை யாரும் தேடி போவதில்லை. ஸோ இந்த உடல் சுகத்திலிருந்து விடுதலை, மன அமைதி, கடவுளிடம் பக்தி, சந்தோஷமாக இருத்தல், கர்மத்திலிருந்து விடுபடுதல், எப்பொழுதும் கடவுளை நினைத்தல். ஸோ இப்படியாக நம்பிக்கை, இறைவன் மேலே சாத்திரம் நம்பிக்கை வளர்தல், இப்படி விதமான குணங்களை நம்ம வந்து அடைகின்றோம். இதான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. நன்மைகள் என்ன அப்படின்ட்டு. தீமைகள் வந்து நிறைய பார்க்க தீமைகள். ஸோ மனிதன் எதிர்பார்ப்பது இதுதான், நம்ம நல்லவனாக இருக்குதுன்னாக்கா. அப்போ இது மாதிரி படிப்பதனால தான் பகவத்கீதை, பாகவதம், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் படிப்பது தான் நம்மளுடைய மனிதனாக வாழக்கூடிய மனிதனாக வாழும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழணும். அப்போ ஒரு மனிதனாக வாழறதுக்கு தர்மம் தெரியணும், ஆன்மீக ஞானம் வேணும். ஆன்மீக ஞானம் இல்லாமல் ஒரு மனிதனாக வாழ முடியும். ஸோ கிருஷ்ணர் கீதை சொல்கிறாரு, எதை யார் தான் கேட்கணும் அப்படின்ட்டு. எதை யார் தான் கேட்கணும். கீதையில் 4வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். தத் வித்தி பண்ணி பார்த்தீங்கன்னா பரிப்பின சேவையா உபதேசந்த ஞானினா தத்துவ தரிசனம். குருவை சரணடைந்து பணிவிடை செய்து அடக்கத்துடன் கேள்வி கேட்டு என்னை பற்றி புரிந்து கொள்ளும். தனி உணர்ந்த அந்த ஞானி என்னை பற்றி எல்லா ரகசியத்தையும் ஞானத்தையும் உனக்கு அளிப்பார். இந்த தத்துவங்களை நம்ம வந்து கேட்கணுன்னாக்கா யாரிடம் கேட்கணும்? அயோக்கியர்களிடம் கேட்க முடியும். இந்த தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம், கீதை, பாகவதம் எல்லாம் யாரிடம் கேட்கணும்னா அது முறை இருக்குது. எல்லாம் எல்லாத்தையும் கேட்டுற முடியாது. அது உண்மையை உணர்ந்தவர்கள். உபதேசந்த ஞானினா தத்துவ தரிசனாக்கா தன்னை உணர்ந்தவன், ஞானத்தை உணர்ந்தவன், என்னை உணர்ந்தவன் அப்படின்றாரு கிருஷ்ணர். பகவானை உணர்ந்தவர்கள், கடவுளை உணர்ந்தவர்கள் ஞானி. அவர்களிடம் நாம் போய் கேட்டு தன்னை பற்றி புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்கலாம், அதுக்கு கரெக்டான அதிகாரிகள்கிட்ட கேட்கணும்.
சினிமாக்காரன் மாதிரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அரசியல்வாதிக்கிட்டேயோ மூடர்கிட்டையோ ஆன்மீக விஷயத்தை கேட்க முடியாது. நல்லவரை காண்பது நலம் அப்படின்வாங்க. நல்லவர்கள் யார்? அந்த நல்லவர்கள் மகான்கள், சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், வேதம் கற்றவர்கள், வேதத்தை கற்றவர்கள் யார்? அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் வரக்கூடியவர்கள். அதிகாரி, அதான் அதிகாரிகள்னாக்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அப்போ நாட்டு விஷயம் இருக்கா, நாட்டோட சட்டத்தை சொல்கிறவங்க யார்? அதிகாரி, நாட்டோட அதிகாரிகள், அமைச்சர்கள், இவர்கள் தான் வந்து ஒரு சட்டத்தை பற்றி சொல்ல முடியும். நண்பர்கள் கிடையாது, உறவினர்கள் கிடையாது. ஸோ அதுக்கு கேட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, உத்தரவாதம் பட்டவர்கள். அந்த மாதிரி இந்த வேத சாஸ்திரங்களை படிங்க, அதுக்கு உத்தரவாதிகள் கேட்கணும். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, தட் சிறுனோ, என்னிடம் கேட்பாயாக, தட் சிறுனு, என்னிடம் கேட்பாயாக அப்படின்றார். பார்த்தோமா கீதையில் 7வது அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகத்தில் பொருள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தத் சிறுனு அல்லது என்னிடம் கேள் என்றார். கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரி யாருமே இருக்க முடியாது. எனவே அவரிடமிருந்து கேட்பதால் இறைவன் உணர்வு, கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றத்துக்கான மிக சிறந்த வாய்ப்பை ஒருவன் அடைகின்றான். முன்னேற்றம், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒருவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. எனவே ஒருவன் கிருஷ்ணனிடமிருந்தோ, பகவான் கிருஷ்ணனிருந்தோ, அர்ஜுனன் வந்து நேரடியாக கிருஷ்ணனிருந்து உபதேசம் பெற்றார். நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அவரிடம் தோன்றிய நேரடியான அல்லது அவரது தூய பக்தர்கள் இதை பின்பற்றக்கூடிய வர தூய பக்தர்கள் ஒருவரிடமிருந்தோ கேட்க வேண்டும். வெறும் ஏட்டுக்கல்வியை புத்தகத்தை வெறும் ஏட்டுச்சுரக்காய் வெறும் புத்தகத்தில் படிச்சுட்டு வெறும் மனக்கற்பனையில் வாழக்கூடிய, மனக்கற்பனையில் அறிந்தவர்கள் பேசுகிறவங்கள்ட்ட இதை கேட்கக்கூடாது. மனக்கற்பனைவாதிகள், மென்டல் ஸ்பெக்குலேஷன் அப்படின்வாங்க, மனக்கற்பனைவாதிகளோ வருட்டு வேதாந்திகள்கிட்டையோ இந்த தர்மத்தை பற்றி, வேதங்களை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்றார். ஸோ நல்ல விஷயங்களை யாரிடம் கேட்பது வந்து பகவானே கீதையில் சொல்லிட்டு வர்றார். அப்பொழுது தான் அந்த உண்மையாக நமக்கு வரும். இல்லாட்டி நேற்று மலைக்கு பூத்த காளான் மாதிரி யோகிகளோ இல்லை யாரோ சன்னியாசி வேஷம் பண்ணுறது அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோமா முறையாக. அது குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்வாங்க. அது உண்மையான அந்த இறைவனு கொடுத்த பரம்பரையில் வரக்கூடிய ஞானிகளிடமிருந்து, தூய பக்தர்களிடத்து கேட்கணும்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஸோ அதில் கிருஷ்ணர் சொல்கிறார், வேத இலக்கியங்களிலிருந்தோ பகவத்கீதை மூலமாக அவரிடமிருந்தோ நேரடியாகவோ, பகவானது அது நேரடியாகவோ கிருஷ்ணனை பற்றி கேட்பதே செயலாகப்படுகிறது. அதை அறிந்தவர்களிருந்து அந்த பரம்பரையில் வரக்கூடிய கேட்டால் தான் அது உண்மையான சிறந்தது அரசியல் அப்படின்னு சொல்கிறது. கிருஷ்ணனை பற்றிய இவ்வாறு கேட்பவனுக்கு எல்லோர் இதயங்களிலும் உறையும் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் நலம் விரும்பும் ஒரு நண்பனை போல் இயங்கி இடையராது அவரை பற்றி கேட்பதில் ஈடுபடும் பக்தனை தூய்மைப்படுத்துகின்றார். இதயத்தில் நம்ம பரமாத்மா இருக்கிற நம்ம இதயத்தை விடாமல் கேட்பது வந்து ஒரு நாள் கெட்டுட்டு போகிறது கிடையாது. கேட்பது என்பது நல்லது விஷயங்களை அன்றாடம் கேட்கணும். அன்றாடம் குளிப்பது போன்று அன்றாடம் இந்த பாகவதம், பகவத்கீதை அன்றாடம் நம்ம வந்து படிக்கணும், கேட்கணும். படிப்பதை விட கேட்பதுன்னு சிறந்தது. அது மகான் ஞானிகள், தூய பக்தர்களிடம் வந்து அதை கேட்பது தான் மிக சிறந்தது.
படிப்பதை விட கேட்பது சிறந்தது. அப்போ இதெல்லாம் என்கிட்ட புத்தகம் இருக்குது, நானும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் பார்த்தாரு. அது அறிந்த பக்தர்களிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணர் அதனால் இதயத்தில் இருக்கிறதுனால அவரே அந்த பக்தரை, அந்த மனிதனை தூய்மைப்படுத்துகின்றார். விதமாக ஒரு பக்தன் உறங்கிய நிலையில் இருக்கும் தனது ஆன்மீக உறங்கிய மாயில் தூங்கி கொண்டிருக்கும் நிலைந்து ஆன்மீக அறிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி செய்து கொள்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தினந்தோறும் இதை கேட்பதனால, வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, தினந்தோறும் படிப்பதும் கேட்பதுனால படிப்படியாக நம்ம மனம் தூய்மை அடைந்து உயர்ந்த நிலைக்கு நம்மளும் ஒரு தூய பக்தனாக ஆவதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்கின்றார். பாகவத்திலிருந்தோ பக்தர்களிடமிருந்தும் மேன்மேலும் கேட்க கேட்க இறைவனின் பக்தி தொண்டில் அவன் மேன்மேலும் நிலை பெறுகின்றான். பாகவதம் படிப்பதனாலேயோ பகவான் பாகவதர் 3 இருக்கு. பகவான், பாகவதம், பாகவதர். இந்த பகவான் பாகவதத்தோட பாகவதனாக்கா அந்த பாகவதத்தை பின்பற்றுபவர்கள், அது பக்தர்கள் அப்படின்றோம். பக்தர்கள் தான் இன்னும் சிறந்து அவங்கள நாடி போய் அந்த பாகவத்தையும் அந்த பகவானையும் தெரிந்து கொள்வது. பாகவதர் இல்லாமல் பாகவதம் கிடையாது, பகவான் கிடையாது. நேரடியாக நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நேரடியாக பாகவதை கற்றுக்கொள்வது முடியாது. அது பாகவதர்கள்ட்ட போனோமாக்கா, பக்தர்கள்ட்ட போனோமாக்கா, அவர்களோட வாயிலிருந்து வரக்கூடிய உபதேசம் நம்மளையும் மனதையும் தூய்மைப்படுத்தும், அறிவு வளர்ச்சி உண்டாகும். பக்தி தொண்டில் விருத்தியால் ஒருவன் ராஜஸ் குணம் தாமஸ் குணத்திலிருந்து விடுபட்டு ஜட காமங்கள், உலக ஆசைகள், மனதில் அருக்காறுகள் அழிகின்றது. இந்த கலங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன், இந்த பக்தியை பயிற்சி செய்கிறவன் தூய நற்குணத்தில் தன் நிலையில் உறுதி பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாய் அறிகின்றான். இவ்வாறு பக்தி யோகம் ஜடப்பட்டில் இந்த பக்தி யோகம் ஜடத்தின் முடிச்சு, மாயில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி தாமஸ் ராஜகுணம் கைத்தில் கட்டி இருக்கிறோம். நம்மளை இந்த முடிச்சிலிருந்து அறுத்து வெளியாக முடியும். அசம்சயம் சமஸ்கரம் என்னும் பூரண பரம உண்மையை, முழு கடவுளை அறியும் நிலைக்கு உடனடியாக ஒருவன் வருவதை சாத்தியமாக்கும். பாகவதம் 1-2 1வது கண்டம் 2வது அத்தியாயம் 17 20 ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எதுவுமே அது முறை இருக்குது, ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நம்ம பின்பற்றணுமா, அந்த சட்டத்திட்டங்களை முறையை பின்பற்றணும்க்கா நம்மளும் சரியான முறையில் நம்மளும் தூய்மையாக்கப்படும். இதுதான் முக்கியம். யாரையும் எது இடமே கேட்கறது. பக்தினா பக்தர்கிட்ட தான் போகணும், அப்போ தான் பக்தி வரும். பக்தி இல்லாதவன்கிட்ட போனால் எப்படி பக்தி வரும்? இனம் என்ன தெரிச்சிடும், குணம் கொடுத்து சேரும். அரசியல்வாதிகள் பெண்ணும் அரசியல் தான் தெரியும். சினிமா போனாக்கா சினிமா பற்றி தான் பேசுவான். வியாபாரம் பற்றி தான் செய்வான். ஆனால் உண்மையான பக்தர்கள் பக்தியை பற்றி, பகவானை பற்றியும் பாகவத்தை பற்றியும் என்னோட லீலைகள் பற்றி பேசுவார். தத்துவங்களை உணர்வது, தத்துவங்கள் அதை பற்றி கேட்கணும். தத்துவம், விஷ்ணு தத்துவம், ஜீவச தத்துவம், மாய தத்துவம், குரு தத்துவம், பக்தி தத்துவம், இப்படி தத்துவங்கள்
நிறையா இருக்குது. கேட்கணும். கேட்காம எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம இப்போ மைண்டு இப்போ முயற்சி கேட்கணும். உட்காந்து கேட்குறதுக்கு நம்ம நேரம் இல்லையா? அதனால் நம்ம முன்னேறணுமாக்கா, நம்ம சமுதாயம் முன்னேறணும்னாக்கா, நம்மளும் பகவத்கீதை, பாகவதம், வேத சாஸ்திரங்களை கேட்கும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக தான் நம்மளும் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம்.